அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை அடை. திருவாதிரை ரொம்ப ரொம்ப விசேஷமான சிவனுக்கு உண்டான ஒரு பண்டிகை. இந்த திருவாதிரை அன்னைக்கு 3 விஷயம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. திருவாதிரை அடை, களி, கூட்டு. பெரும்பாலானவங்களுக்கு இந்த அடை பற்றி தெரியாது. இது ரொம்ப ரொம்ப சுலபம். நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, நிறைய பேர் வீட்டில் இது பழக்கம் இருக்காது. பட் இந்த திருவாதிரை அடை பண்ணினா குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூஜை அன்னைக்கு 7, 9, 11 இந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் இந்த திருவாதிரை அடை பண்ணுவாங்க. இன்றைக்கி திருவாதிரை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி ப்ரௌனும் ஆக வேண்டாம், கொஞ்சம் சூடானால் போதும். வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த திருவாதிரை அடைக்கு துருவி தேங்காய் சேர்க்கறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பொன்னிறமாக வறுபட்டதும் வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம். அந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்கேஸ் இந்த வெல்லமில் தூசி எதுவும் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு திருப்பி ஒரு கொதி விடலாம். இது பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வெல்லம் கரையிற வரைக்கும் தான் குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் தூசி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும்தான் நான் வெயிட் பண்ண போகிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளை கரைசலை நம்ம அரிசி மாவோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கும், அதனால் முதல்ல கரண்டியை வச்சு கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வரும்போது கரண்டியை எடுத்துகிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மிதமான சுடுதண்ணி போட்டு தெளித்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தட்டும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு விரிசல் விடும். ரொட்டிலையும் விரிசல் தெரியும் ரொம்ப. அதனால் நல்லாவே சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கணும். அடை செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயாச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவ வேண்டாம், ஏன்னா இந்த ரொட்டிக்கு நெய் தடவினா தான் நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையிலையோ இல்லைன்னா ஜிப்லாக்லேயோ நெய் கொஞ்சம் தடவிட்டு நம்ம அடை தட்டிக்கலாம். அடை மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் இருக்கணும். ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்க்கு நீங்கள் அடை தட்டிக்கலாம். தட்டின அடையை தோசைக்கல் காஞ்சதும் தோசைக்கல்லில் வச்சிடலாம். கல்லோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அடைகளை நீங்கள் எத்தனை வேணாலும் தட்டி வச்சுக்கலாம். அடையோட சைடில் அப்புறம் அடைக்கு மேலேயும் நெய் தடவிக்கலாம். எண்ணெய் மட்டும் போடவே வேணாம், ஏன்னா இந்த அடைக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். அடிப்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடையை பொறுமையாக திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் அடை நல்லா வேகணும். அடை நல்லா வெந்ததும் தோசைக்கல்லுலேருந்து அடைகளை எடுத்துடலாம். அடைகளை கல்லுலேருந்து எடுக்கும்போது தட்டில் நீங்கள் தனித்தனியாக போடணும். ஒன்று மேலே ஒன்று போட வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒத்தப்படையில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பழக்கமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரை அடை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி திருவாதிரை ஸ்பெஷல் களி அண்ட் ஏழுக்கறி கூட்டு இதுவுமே நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபிகளையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.